பாருங்க, ஒரு பலவீனத்தில் நீங்கள் நிற்கும் போது முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, அந்த பலவீனத்தை ரொம்ப பெருசா பார்க்காது. ಒಂದು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ನೀವು ನಿಲ್ಲೋದಾದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ಆ ಬಲಹೀನತೆಯನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ನೋಡಬಹುದು. பலவீனம் பெருசா தான் இருக்குது, ಬಲಹೀನತೆ ದೊಡ್ಡದಾಗೆ ಇದೆ. இப்போ உங்களுக்கு அந்த பலவீனம் உங்களை அப்படியே உங்களை சிறையிருப்பில் போடுது. ಆ ಬಲಹೀನತೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಂದು ಸೆರೆ ಒಳಗೆ ಹಾಕ್ತದೆ. உடனே நீங்க இப்படி யோசிச்சிடாதீங்க, பரிசுத்த ஆவியானவர் விலகிட்டார்னு நினைச்சிடாதீங்க. ಕೂಡಲೇ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಹೋದನೇನಂತ ನೆನೆಸ್ಬೇಡಿ. இல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு இப்பதான் உங்ககிட்ட நிறைய வேலை செய்ய வேண்டியது. ಇಲ್ಲ, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಈಗ ತಾನೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு, ಒಂದು ಇಂಜಿನ್ ಸೀಸ್ ಆಗ್ಬಿಡ್ತು. அதை ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் விடுறாங்க. ಅದನ್ನು ವರ್ಕ್ ಶಾಪ್ ಅಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡ್ತಾರೆ. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சு சார். ಇಂಜಿನ್ ಸೀಸ್ ಆಯ್ತು ಸರ್. மெக்கானிக் அதை பார்க்குறாரு, ಆ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅದನ್ನ ನೋಡ್ತಾರೆ. பண்ணிடலாம், ಮಾಡ್ಬಿಡೋಣ, சரி பண்ணி அனுப்பலாம். ಸರಿ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತಾರೆ. அது சொல்வாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, காரை என்கிட்ட விட்டுருங்க, ಕಾರತ ನನ್ನನ್ನು ಬಿಡಿ, நீங்க போய் ஒரு வாரம் பொறுத்து ஒரு 10 நாள் பொறுத்து வாங்க, ಒಂದು 10 ದಿನ ಒಂದು ವಾರ ಆದ್ಮೇಲೆ ಬನ್ನಿ. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ನಿಮ್ಗೆ ಏನ್ ನಡೀತದೆ ಅಂತ ಗೊತ್ತಾ? கேட்பாங்க, என்னாச்சு? ಕೇಳ್ತಾರೆ, ಏನಾಯ್ತು? இந்த வண்டி சீஸ் ஆயிடுச்சு. ಗಾಡಿ ಸೀಸ್ ಆಯ್ತು. என்ன பண்ணீங்க? ಏನ್ ಮಾಡಿದ್ರಿ? மெக்கானிக் கிட்ட விட்டுருங்க. ಮೆಕ್ಯಾನಿಕನ ಹತ್ರ ಬಿಟ್ಟಿದ್ದೇವೆ. இப்போ திரும்ப ஒரு 10 நாள் பொறுத்து போறீங்க, ಮತ್ತೆ 10 ದಿನಗಳಾದ್ಮೇಲೆ ಹೋಗ್ತೀರಿ. போன உடனே அவர் சாவி கொடுக்குறாரு, ಹೋಗ್ತಿದ್ದಂಗೆ ಆತನ ಬೀಗದ ಕೈ ಕೊಡ್ತಾರೆ. ஆன் பண்றீங்க, ಆನ್ ಮಾಡ್ತೀರಿ, வண்டி ஆன் ஆகுது, ಗಾಡಿ ಆನ್ ಆಗ್ತದೆ. வண்டி சூப்பரா சவுண்ட் பழைய மாதிரியே கேக்குது. ಈ ಗಾಡಿ ಸೂಪರ್ ಆಗಿ ಹಳೆ ತರಾನೇ ಕಂಡು ಬರ್ತಿದೆ. நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? ವಿಷಯಕ್ಕೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ. இப்போ சீஸான இன்ஜினை ಈಗ ಸೀಸ್ ಆಗಿರೋ ಇಂಜಿನ್ ಅನ್ನು ரன்னிங் கண்டிஷன்ல அவரால் கொண்டு வர முடியும். ಓಡತಕ್ಕ ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಆತನಿಗೆ ತರಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இந்த ஆவியின் பலன்ன்றது என்ன ಈ தெரியுங்களா? ಆತ್ಮಿಕ ಬಲ ಅನ್ನೋದೇನ್ ಗೊತ್ತಾ? உங்களோட பலவீனம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, அதுல இருந்து உங்களை விடுதலை ஆக்கி மீண்டும் உங்களை ஓடுகிற ரன்னிங் கண்டிஷன் கொண்டு வராரு பாருங்க, அதான் பரிசுத்த ஆவியானவர். ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ಮತ್ತೆ ಓಡತಕ್ಕಂತ ಕಂಡೀಷನ್ ತರ್ತಾನೆ ನೋಡಿ, ಅದೇ ಆತ್ಮಿಕ ಬಲ.